friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான வீடியோவாக இருக்க போது நம்ம வந்து சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். நானுமே அந்த கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வீடியோவில் பார்க்கும்போது சில பேர் யாராவது பண்ணி காட்டும்போது சூப்பராக இருக்கும், ப்ராடக்ட் செம்மையாக இருக்குது, நம்ம இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவோம்ல. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலி சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கியிருந்தேன். பட் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நீங்களே பாருங்க. சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மஸ்ட் பைன்னு சொல்லுவேன். சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்மளோட குக்கிங் டைமோ இல்லை கிச்சனில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமோ வந்து நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணலாம். ஆனால் சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுற வேலையே பெரிய வேலையா இருக்கு. ஸோ சில ப்ராடக்ட்ஸ்லாம் வீடியோவில் பார்க்க தான் நல்லா இருக்கும் போல இருக்கு, நம்ம வாங்கிலாம் ட்ரை பண்ண வேலைக்காகாது. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இப்போ வித்வுட் எனி டிலே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டர். பொட்டேட்டோஸ் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் பிளாஸ்டிக் ஓகே ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது வந்து இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகுமா, மேபி துருவெலாம் பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு நம்ம மேபி த்ரோ அவே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் துரு பிடிச்சிரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் தான். பட் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பண்ண போகிறோம்னா இது வந்து நம்மளோட குக்கிங் டைம் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணும். பிகாஸ் எல்லா பொட்டேட்டோஸும் வந்து ஒரே மாதிரி கட் ஆகுது. ஸோ அது வந்து இதில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது கூடவே இது மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் அந்த பொட்டேட்டோஸ் வந்து இங்கே மாட்டிடுச்சுன்னா உள்ளே தள்ளுறதுக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பியோர் பிளாஸ்டிக். ஸோ உங்களுக்கு பிளாஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட பொட்டேட்டோஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி சைஸில் வந்து கட் ஆகும். கட் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியல. மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த 2-in-1 வெஜிடபிள் கட்டர் தான். இது வந்து பார்க்கறதுக்கு சிசர் மாதிரி இருக்கு, பட் இது சிசர் கம் நைஃப் தான். இங்கே வந்து ஒரு சேஃப்டி லாக் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கு. இங்கே வந்து என்ன வெஜிடபிள் வேணுமோ அது வந்து வச்சுட்டு நம்ம இப்படி கட் பண்ணலாம். அப்படியே சிசர் மாதிரி தான். பட் இந்த நைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, நல்ல ஷார்ப் நைஃப். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. அண்ட் காயெல்லாம் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அண்ட் சாம்பார்லாம் பண்ணும்போது காயெல்லாம் வந்து கம்மியாக தான் தேவைப்படும்ல. ஸோ டைம்லலாம் வந்து நீங்கள் கடாய் மேலே வச்சு கூட இப்படி கட் பண்ணிக்கலாம். இதோட பிளாஸ்டிக் மெட்டீரியலும் வந்து நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, நல்லா பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இது இப்போ தான் நான் வந்து டெமோ பார்க்கலான்னு கட் பண்ணி பார்த்தேன். அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ நம்ம வந்து இப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து 2-in-1 வெஜிடபிள் கட்டர் தான். இங்கே வந்து பீலர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள் வந்து நம்ம இந்த மிடில் வச்சுட்டு நம்ம இப்படி கட் பண்ணோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது சீரியஸாகவே ஒரு மொக்க ப்ராடக்ட். நம்ம வந்து நைஃப்லேயே கட் பண்ணிட்டு போயிடலாம் இதில் கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ தான் நான் இது ட்ரை பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து வேலை சீக்கிரமாக முடியணும்னு. ஆனால் இந்த ப்ராடக்ட்ல என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக இந்த கேப்லலாம் போய் பீன்ஸோ இல்லைனா இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம் நம்ம கட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து இந்த கேப்பில் மாட்டிடுது. ஸோ இதை வாஷ் பண்ணுறதுக்கு இன்னொரு நைஃபோ எதையோ வச்சு அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் 2-3 பீன்ஸோ இல்லைனா 2-3 வெண்டைக்காவோ என்னவோ அதை வந்து ஒரு வாட்டியும் வச்சு இப்படி கட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த நைஃப் வந்து ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ கட் பண்ணுது, ஆனால் இந்த கேப்லலாம் வந்து நிறைய மாட்டிக்கும். ஒரு வாட்டியும் எடுத்து கட் பண்ணுறதுக்கு நம்ம நேராகவே நைஃப் வச்சு நம்ம சாப்பிங் போர்டில் கட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து சீரியஸாக வேஸ்ட்டு. அண்ட் இது வந்து பியோர் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கும் வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த பீலர் வந்து நல்லா ஷார்ப்பாக நல்லா இருக்கு. இந்த பீலர் யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராடக்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் கேரட் எல்லாம் வந்து பீல் பண்ணுறதுக்குள்ள எனக்கு ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தோணலை. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சாரி என்னடா நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லா கிச்சன் ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்கணும் ஃபீட்பேக் தர முடியாதுல, என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதையும் நம்ம சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டும் இருப்பீங்க. ஸோ இது கூடவே வந்து டிஃப்ரெண்ட் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட ஒரு பீலரும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து கலர் நல்லா இருக்கு, கிரே அண்ட் ஒயிட். ஆனால் கலருக்காக இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிளேட்லாம் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக போட்டு இந்த குக்கும்பர் கேரட்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு ஷேப்பில் சூப்பராக இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் பார்த்து தான் நானும் இது வாங்கினேன். இது வாங்கி நான் குக்கும்பர் ட்ரை பண்ணிட்டேன், கேரட் ட்ரை பண்ணிட்டேன், பொட்டேட்டோ கூட ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இதில் சுத்தமாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை. மேபி இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும்னு நினைக்கிறேன். அந்த பிளேடோட அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட குக்கும்பராக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், அழகாக ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இங்கே கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு இந்த பர்பஸ் மட்டும்தான் பிடிச்சிருக்கு. நம்ம வெஜிடபிள்ஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வேணால் அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஏதாவது கொலாண்டரே வாங்கிட்டு போயிடலாம். இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் தேவையே இல்லை. அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் நிஜமாவே எனக்கு பிடிக்காது என்னன்னா, இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணணும். பிளேட்ஸ் எல்லாம் வந்து நீங்க தனியா எடுக்கணும். ஸோ இந்த பிளேட்ஸ்ல இருக்கிற ஷேப்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வரல. பட் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா நான் இந்த ப்ராடக்ட் எப்படி சொல்லிட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நிஜமாவே இதெல்லாம் பண்றதுக்கு வந்து பொறுமை வேணும். இந்த ஷேப்லாம் வருமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படியே பொறுமையா பண்ணா கூட ஸோ நம்மளோட குக்கிங் டைம் போனோமா, ஃபாஸ்டா நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சோமா அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறோம். ஆனால் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணா இன்னும் டைம் ஆகுதுன்னா ஸோ ஐ ஃபீல் இதெல்லாம் வேஸ்ட். நம்ம கண்டிப்பாக மணி வேஸ்ட் தான் பண்ணுறோம். அண்ட் இது வந்து பியூர்லி பிளாஸ்டிக், எவ்வளோ நாள் வரும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக துரு பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து வாங்க போறீங்கன்னா இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து வாங்குங்க. இது கூட வர பீலர் மட்டும் தான் நல்லா இருக்கு. ஷார்ப்பாகவும் இருக்கு, ஹேண்டியாகவும் இருக்கு. ஸோ ஒரு பீலருக்காக நம்ம இது வாங்க தேவையில்லை, நம்ம பீலரே வாங்கிட்டு போயிடலாம். இதில் இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் இருக்கிற நைஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது யூஸ் பண்ணாலே போதும், எல்லா வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டு கத்தி தான் பெஸ்ட்டு. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவ்வளோவா நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கே வந்து சுத்தமாக சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. இதுதான் இது கூட வர ஃபுல் செட். இதில் வந்து நிறையா கைண்ட் ஆஃப் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி அட்டாச் பண்ணுறேன், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கிரேட்டர், இது வந்து பெரிய கிரேட்டர். இதே மாதிரி இன்னொன்று சின்ன கிரேட்டர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டில் வந்து பிளேட்லாம் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பெருசு சின்னது இவ்வளோ தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை பிளேடில். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பெருசு சின்னது இருக்கும். ஸோ இந்த பிளேட் வந்து என்ன பர்பஸ்க்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் வந்து கேரட் கிரேட் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ஜூஸ் மாதிரி ஆகிடுது, ஃபுல்லாக க்ரஷ்டாக வருது கேரட். ஸோ இதுவும் வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த பிளேடில் கேரட் கிரேட் பண்ணது வந்து இப்படி தான் வந்திருக்கு. இது எதில் தான் யூஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சின்ன பிளேடு இருக்குது, அப்புறம் பெரிய பிளேட் இருக்குது. ஸோ அந்த பிளேடுக்கும் பிளாஸ்டிக்கும் இருக்கிற கேப் வந்து இதில் கேப்பே இல்லை. ஸோ அப்படியே ஃப்ளாட்டாகவே இருக்குது. அதனால் எனக்கு வந்து இந்த கேரட் குக்கும்பர்லாம் வந்து கரெக்டாக அந்த ஷேப்பே வரல. ஸோ பிளேட் வந்து நிறையா ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இன்னொரு பிளேட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயும் வந்து பெரிய கேப் இருக்குது, ஆனாலும் எனக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் வந்து அப்படியே துண்டு துண்டாக ஆகிடுச்சு, கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரவே இல்லை. ஸோ நான் வந்து இப்போது நெக்ஸ்ட் பிளேட் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பிளேடு, கேப்பும் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. அவ்வளோ ஷேப்லாம் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக அதில் கிடைக்கல. நான் வந்து குக்கும்பர் அண்ட் கேரட் ரெண்டுமே ட்ரை பண்ணிட்டேன். பட் கம்பேர் டு அந்த குட்டி பிளேட் இது பரவாயில்ல. அப்புறம் அந்த பிளாஸ்டிக்கில் வந்து நம்மளோட கேரட்டோட அந்த கலர்லாம் லைட்டாக ஆரஞ்சாக இப்போவே படிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வந்து கலர் வந்து போகவே இல்லை. ஸோ மேபி 2-3 வாட்டிலாம் யூஸ் பண்ணோன்னா கலர் ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கலர் மாறிடும். இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிரேட்டர் தான். ஸோ இதுலேயும் வந்து கேரட் குக்கும்பர்லாம் பண்ணிட்டேன். இது எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இதோட பீசஸ்லாம் வந்து இப்படி தான் வந்திருக்கு. பட் இது வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பீலர் வந்து ஓகே, இந்த பீலர் யூஸ் பண்ணி நான் கேரட் அப்புறம் பொட்டேட்டோ ரெண்டுமே பீல் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் ஓகே தான். இது வந்து நம்ம கொலாண்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கான நம்ம இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் பீலர் தான். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் அது இதெல்லாம் வந்து நம்ம நைஃப்லேயே நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஆனால் ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம கையிலலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அண்ட் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் கார்ன் வந்து இங்கே பிளேஸ் பண்ணிட்டு 2-3 வாட்டி ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா போதும், எல்லா கார்னும் வந்து இங்கே கலெக்ட் ஆகிடும். அண்ட் இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவ்வளோ எஃபர்ட்டே தேவையில்லை. இந்த ப்ராடக்ட் இல்லைனா நம்ம கையிலலாம் எடுத்தோம்னா டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான். ஸோ இது இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட். இது வந்து ஃபுட் சீல் பண்ணுறதுக்கு
இதோட மெட்டீரியல் வந்து சிலிகான் மெட்டீரியல் தான். இந்த செட்டில் வந்து 6 பீஸ் வருது. ஒரு பீஸும் ஒரு சைஸில் இருக்குது, சின்னது பெருசு அதை விட பெருசு அந்த மாதிரி. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் விட எனக்கு இந்த டைம் இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி லைக் வாட்டர்மெலான்லாம் கட் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஒரே டைமில் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம குட்டி குட்டி கிண்ணத்துலலாம் நம்ம ஏதாவது ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். ஏதாவது பாக்ஸ்லலாம் வந்து நம்ம ரிமைனிங் ஃபுட்லாம் ஸ்டோர் பண்ணுவோம்ல, ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணும் அப்படின்னா. ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் நல்லா இழுத்து பிடிச்சு கூட நம்ம சீல் பண்ணலாம் நம்மளோட அந்த பாக்ஸஸ்லாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வர்த். இதெல்லாம் தான் இதோட சைஸஸ். ஸோ ஒரு குட்டி கப் வந்து நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதை நல்லா இழுத்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலாம். சுத்தமாக காற்றே போல். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பவுல் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இந்த பவுலை விட நெக்ஸ்ட்டு சைஸ் பவுலாக இருந்தால் கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா அந்த எலாஸ்டிசிட்டி வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட் தான். ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணிடலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக ஒரு தனியாக ஒரு இடம் பார்த்து இதெல்லாம் வந்து வைக்கணுன்னே இல்லை. அண்ட் இது வந்து நல்லா டியூரபிளாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. இன்றைக்கி காட்டின ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு என்னோட பர்சனல் ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். உங்களில் சில பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ரிவ்யூ தான். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர், பாய்.